உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு வெற்றிகள் ஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது யோகங்களை வாரி வழங்குவார். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெறும். தொழில் வெற்றி நடைபோடும். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். 5ஆம் இடத்தில் சனியின் ஆதிக்கம். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தானாக வந்து சேரும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம், கல்யாணம், கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு போன்றவற்றிற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டு. சனியின் பார்வை பலன்கள். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செல்வந்தர்கள் அறிமுகமாகி பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுக்க வழிவகுப்பார்கள். நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும். குடும்பத்தில் கெட்டிமேளம் கொட்டும் வாய்ப்பு உண்டு. சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் களத்திரஸ்தானம் பலம் பெறுகிறது. வெற்றிகள் ஸ்தானாதிபதி சனியின் பார்வை பதிவதால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை பலப்படும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வந்து மகிழ்விக்கும். திருமண வயதை எட்டிய பெண் பிள்ளைகளுக்கு திருமண சீர்வரிசை பொருட்களை வாங்குவீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணியாளர்களும் பங்குதாரர்களும் பக்கபலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக அகலும். உயர்கல்வி பெறுவதற்காக எடுத்த முயற்சி கூட கைகூடும். புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள். எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனியின் பாதசார பலன்கள். அதாவது பூரட்டாதி நட்சத்திர காலில் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை. இது இனிய காலமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பீர்கள். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கூடும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சியை முன்னிட்டு தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். உடன் பிறந்தவர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்கும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவும் வெளிநாடு சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள் பலன் தரும். உத்திரட்டாதி நட்சத்திர காலில் அதாவது 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சனி சஞ்சாரம். இக்காலத்தில் வெற்றிகள் ஸ்தானாதிபதியாக சனி விளங்குவதால் அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. தொழிலில் வெற்றி கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். வீடு கட்டுவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. திருமண வரன் திருப்தி அளிக்கும். ரேவதி நட்சத்திர காலில் அதாவது 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சனி சஞ்சாரம். இக்காலத்தில் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வரும். இளைய சகோதரத்துடன் இணக்கம் ஏற்படும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இடையூறாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர். வீடு மாற்றம், இடமாற்றம் மட்டுமின்றி உத்தியோக மாற்றமும் ஏற்படலாம். பலமுறை முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது படிப்படியாக முடியும். வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசியில் குரு செல்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். 2027 ஜூன் மாதம் சிம்மராசிக்கு குரு பயிற்சியாகும் போது இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் வரலாம். சுப செலவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும். 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு செல்கையில் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே செய்தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத லாபம் வந்து சேரும். ராகு கேது பயிற்சி காலம்.
13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடகராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். அர்த்தாஷ்டம ராகு விலகுவதால் தொடர்ந்து நல்ல பலன்கள் நடைபெறும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். 9ல் சஞ்சரிக்கும் கேதுவால் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரும். பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் பெறுவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் அனுமனையும் நெய் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.